ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா கருவாடு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இது 2 கொஞ்சம் வசங்குது. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு, பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வச்சு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வசங்கி வரணும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க இந்த நெத்திலி கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிடுவோம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேருங்க, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடும். இப்படியே கொஞ்சம் வேகட்டும். இது அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க, கருவாடு நல்லா வசங்கிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். பாருங்க, நம்மளோட கமகமக்கும் கருவாட்டு ஃப்ரை ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.